அடுத்த நாள் காலையில எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்போ சுரேஷோடைய அப்பா, "என்னது இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது? எங்க இட்லி, தோசை, பொங்கல் இன்னும் ஒன்னையும் காணோம். இத காலங்காத்தால எதையும் இப்படி வந்துட்டு மாட்டுக்கு ஏதோ பச்சையா வச்சு புல்ல வச்சுக்கிற மாரி வச்சிருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இத பார்த்தோன்னே, "இல்ல மாமா" அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி மலர் பேசுறாங்க. "ஏன் மலரு இதெல்லாம் உன்னைய பண்ண சொல்லலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க சுரேஷோடைய அம்மா லக்ஷ்மியும் கேட்குறாங்க. "இல்ல அத்த, எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். நேத்து தானே செக்கப் போயிட்டு வந்தீங்க. எல்லாத்துலயும் கொலஸ்ட்ரால் கொஞ்சம், அதேபோல சுகர் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. அதுக்காக தான் இதெல்லாம் நெட்ல ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து நானும் மதியும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆ, நீ பண்ணுனலாம் சொல்லாத. சரியா? எல்லாம் அந்த மதி சொல்லியிருப்பா. நீ பண்ணியிருப்பியா இருக்கும். என்ன மதி இதெல்லாம்? எப்படி இதெல்லாம் சாப்பிட்றது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்த, இதெல்லாம் ஹை புரோட்டீன் தான்" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் முட்டை சாப்பிட்றோம்ல" அப்படின்னு சொல்றாங்க. "முட்டை மட்டும் சாப்பிட்டா பத்தாதுங்க அத்த. இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடம்புல கரெக்ட்டா இருக்கும். சத்துமானமெல்லாம் நல்லா ஈக்குவலா சேர்றப்போ, உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வராம இருக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஒரு நாளைக்கு தேவையான அத்தனை புரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே இதில இருக்குங்க அத்த. முளைக்கட்டின பயிறு இதெல்லாம் சாப்பிடலாம். ரொம்ப நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏய், இங்க பாரு. நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் அப்படியே சாப்பிடணுன்ட்டுலாம் எங்களுக்கு கிடையாது. என்ன உங்களுக்கு சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஏதேதோ எல்லாம் பச்சை பச்சை காய்கறியா கொண்டு வந்து எல்லாம் வச்சிருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்த, அப்படி இல்லைங்க அத்த. கஞ்சியெல்லாம் கூட வச்சிருக்கோமே" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன, நாங்க என்ன சாப்பிட்றக்கு தெண்டமா உட்காந்துருக்கோங்கிறத சொல்லாம சொல்றீங்களா 2 பேரும்? என்ன ஏங்க, நம்ம 2 பேத்தையும் அதிகமா சாப்பிட்றோன்னு சொல்லி தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப சத்தம் கேட்டு கரெக்ட்டா அங்க வந்து பாக்யராஜ் வந்துடுறாங்க. கிளம்பிட்டு இருக்கிறவர் வந்துட்டு, "என்னாச்சும்மா? ஒரே சத்தமா இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பார்றா, உன் பொண்டாட்டி பண்றது சரியே இல்ல. மலர் இப்படிலாம் பண்ணவே கூடிய ஆளே கிடையாது. எல்லாம் இந்த மதி பண்ணி சொல்றதுனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, நேத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடம்புக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த புரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்க மாரி பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா பண்ணியிருக்கோம். கஞ்சி, இந்த முளைக்கட்டின பயிர் வகைகள், இதெல்லாம் தான் காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் பண்ணியிருக்கோம். ஆனா இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்லப்பா, அது வந்து அப்பாட்டையும் அம்மாட்டையும் ஏற்கனவே நீங்க பேசியிருந்திருக்கலாம். சொல்லிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் சாப்பிட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னா, அப்பப்ப நீங்க டிஃபனுக்கு அப்புறம் இல்ல காலையில அ காலையில கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ குடுத்தீங்கன்னா, அவங்களும் பழைப்பாங்கல்ல. திடீர்னு சடனா வந்துட்டு காலையில டிஃபன கட் பண்ணிட்டு இத குடுத்தா அவங்கனால எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல முன்னாடியே நீங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்க அம்மா, அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க மலருக்கு செம கடுப்பாகுது. மனுஷன் உட்காந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கெல்லாம் ஒண்ணும், இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி செஞ்சு வச்சா, இவரு எப்படி பேசுறாரு பாரு! இதெல்லாம் எனக்கு தேவைதான். மதிகிட்ட சொல்லணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மதி இருந்துட்டு அப்பவும் அமைதியா இருக்காம, "ஏங்க, காலையில உங்களுக்கும், குழந்தைகளுக்கு எல்லாம் தனியா ஒரு டிஃபன் பண்ணிட்டு, இத மறுபடியும் இப்போ எக்ஸ்ட்ராவா பண்ணியிருக்கோங்க. நீங்க டிஃபன் வேணா சாப்பிடணும்னா சாப்பிடுங்க அத்த. ஆனா வந்து இது மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சத்தம் கேட்டு சுரேஷும் வந்துடுறாங்க. "என்ன சத்தமா இருக்கு?" அப்படின்னு சொல்றப்போ மறுபடியும் மலர் இது எல்லாத்தையும் சொல்றாங்க. இத கேட்டு, "அப்பா, இதெல்லாம் ரொம்ப நல்லது தானப்பா உடம்புக்கு. ஏப்பா, நம்ம வந்துட்டு 30 வயசுக்கு மேலயே வந்துட்டு பால், தயிர், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்தக்கூடாது. உப்பெல்லாம் அதிகமா சேர்த்தக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. அது மாரி தான்ப்பா, இதெல்லாம் இந்த கஞ்சி ஐட்டமெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுப்பா. ஆரோக்கியம் தான்ப்பா. சொல்லப்போனா, நீங்க ஃபுட் டயட்டுக்குன்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இது மாரி தான் எல்லாம் எடுத்து குடுப்பாங்க. ஃபுட்ஸ்லாம் குடுப்பாங்க. நம்ம வந்துட்டு வீட்ல சீக்கிரமா இதெல்லாம் வந்து இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுனதுனால உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறக்கு ஒரு மாரி இருக்கு. ஆனா உண்மைய சொல்லணுமா, இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம்ப்பா. அண்ணி பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தானே" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலர் இருந்துட்டு, "இங்க பாரு சுரேஷு, நான் மட்டும் பண்ணல. மதி தான் இந்த ஐடியாவே குடுத்தா. அதுக்கப்புறம் தான் நாங்க சர்ச் பண்ணி உட்காந்து காலையில இவ்வளோ தூரம் நாங்க பண்ணோம். காலையில வாக்கிங் போறப்ப தான் எங்களுக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "அதானே கேட்டேன். இந்த வாக்கிங் போறப்பயே எனக்கு தெரியும் இது மாரி ஏதாவது குண்டக்க மண்டக்க நடக்குன்ட்டு. இங்க பாரு மலரு, இனிமேல் நீ வாக்கிங்கும் போ வேண்டாம், ஒண்ணும் போ வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை, என்னங்க அத்தை சொல்றீங்க? நீங்களே பாருங்க, ஒரு 4 நாளைக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்க உடம்புல நெறைய மாற்றங்கள் தெரியும். சிறுதானியம்லாம் அவ்வளோ நல்லது. நாளைலருந்து சிறுதானியத்தில பொங்கல், தோசை, இட்லி இதெல்லாம் பண்ணிடலான்னு இருக்கேன் நானு" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயய்யய்யய்ய! இங்க பாரு, நீ எதுவும் பண்ண வேண்டாம். எப்பவும் போல பண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் குடுக்குற மாத்திரை மருந்து சாப்பிட்டு" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை, டாக்டர் குடுக்குற மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, லைஃப் லாங் மாத்திரை மருந்து சாப்பிட்டே இருக்கணும். ஃபுட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு உடம்பு எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணோம்னா, ஆரோக்கியமா நார்மலா மாறிக்கும். சொன்னா புரிஞ்சுக்குங்க அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற சுரேஷோட அப்பாவுக்கு செம கடுப்பாகுது. "லட்சுமி, எனக்கு காலையில சாப்பாடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் போய் மாத்திரைய சாப்பிட்டுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வேகமா போயிடுறாங்க. ஆனா வந்துட்டு சுரேஷ் வந்துட்டு, "அப்பா, அப்பா இருங்கப்பா, சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கப்பா. இங்க பாருங்க, நீங்க ஃபுல்லா எடுக்க வேண்டாம். பாதி டிஃபன் எடுத்துங்க. கொஞ்சம் இது எல்லாத்தையும் இந்த கஞ்சி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குடிங்க அப்பப்ப" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லடா, அது வந்து சுரேஷு, அப்பா சொன்னா கேளுங்கப்பா. உங்க நல்லதுக்கு தான்ப்பா சொல்றோம். நான் பார்த்துட்டு தானப்பா சொல்றேன். இதெல்லாம் நல்லது தான்ப்பா. ஏன் நானே இன்னைக்கு பாருங்க காலையில டிஃபன ஸ்கிப் பண்ணிட்டு இத தான் சாப்பிட போறேன். மதி நல்லது தானே பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மதிக்கு சப்போர்ட் பண்றத பார்த்து மலர் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மதிக்கு அதுக்கு மேல நமக்கா சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பார்க்குறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாக்கியராஜு, "ஆமாம்ப்பா, நானுமே இது மாரிலாம் சாப்பிட்டுட்டா ரொம்ப நல்லது. ஏன் காலையில டிஃபன் எடுத்துட்டு இடையில லஞ்ச், டீ பிரேக்குக்கு போய் வடை, பப்ஸுன்னு போய் சாப்பிட்றதுக்கு இத எடுத்துட்டு போயிடலாமான்னு தான் நானே யோசிச்சுட்டு இருக்கிறேன்ப்பா.
நல்லது தானப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தோன்னே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுரேஷோடைய அப்பாவும், சரி என்னமோ சொல்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன், பிடிச்சா தான் எடுத்துக்குவேன், பிடிக்கலைன்னா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் ருசிக்கு சாப்பிடாதீங்கப்பா, பசிக்கு சாப்பிடுங்கப்பா அப்படின்னுலாம் பேசுகிறாங்க. போதும் போதும் தத்துவம் சொன்னதெல்லாம் போதும், என் உடம்பு எனக்கு பார்த்துக்க தெரியும். டேய் பாக்கியராஜ், உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொன்னது தப்பா போச்சுடா. எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு என் உடம்பு இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுனால தானே இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா எல்லாம் நல்லதுக்கு தானப்பா சொல்கிறோம். நாங்களுமே எங்களுக்குமே வயசாயிடுச்சுன்னா இது மாதிரி ஃபுட்டெல்லாம் தான் எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லதுப்பா. டாக்டர்லாம் இப்படி தான்ப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கஞ்சி எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சு பார்த்துட்டு, "நல்லா தான் இருக்கும் போல இருக்கே. ஏன் மலரு இத நீ தான் பண்ணியா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல டிஃபனெல்லாம் நான் தான் பண்ணேங்க மாமா. ஆனா கஞ்சி எல்லாம் வந்துட்டு இந்த ஹெல்த் ரிலேட்டடா பண்ணதெல்லாம் மதி தாங்க மாமா. நல்லாயிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லாயிருக்குன்னு சொல்ல வந்தவரு, மதின்னு சொன்னோனவே, "இல்ல, இல்ல சும்மா தான் கேட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மலருக்கும், மதிக்கு 2 பேத்துக்குமே புரிய வருது. அடுத்தது சுரேஷ் கிளம்பிட்டு இருக்கிறாரு. மதியும் இங்க வந்துட்டு போயி ஏதோ ஃபோன்ல இருந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு உனக்கு இது மாரி ஃபுட் கான்ஷியஸா எல்லாம் பண்ண தெரிஞ்சுன்னா பண்ணி குடுக்கலாம். எனக்கும் கொஞ்சம் இது மாரிலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கட்டி குடுக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்டோனே, "ஏன் நான் குடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? ஏன் இப்ப நான் கிச்சன்ல நீ செஞ்சத தான நான் சாப்பிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா எனிவே எனக்கு தேங்க்ஸுங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "தேங்க்ஸா எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. "இல்ல உங்க அப்பாவும், அம்மாவையும் எதிர்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல." அப்படின்னு சொல்றாங்க. நல்லது பண்ணா யாரா இருந்தாலும் சப்போர்ட் பண்ண தானே செய்வாங்க. நல்லது பண்ணேன். அது எங்க அப்பாவுக்கும், எங்க அம்மாவுக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும்னு பண்ணேன். அது கண்கூட பார்த்தாவே தெரியுது. அதனால தான். மத்தபடி உனக்கு சப்போர்ட் பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது. ஏன் இத வந்து மலரணியே பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பேன் தான்." அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் இன்ன வரைக்கும் வேவ் லென்த் ஒத்தே வரல. அப்படி இருக்கிறப்ப எனக்காக வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. இத கேட்டு சுரேஷ் அப்படியே அசட்டலா சிரிக்கிறாங்க. பரவாயில்ல இவ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவாளோ அப்படிங்கிற மாரி நினச்சுட்டு இந்த பக்கமா போயிடுறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறப்போ மலர் வராங்க. "இந்தா சுரேஷ் இதெல்லாம் கொண்டுட்டு போ. இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கோ." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ணி நீங்களும் மதியம் சேர்ந்து நல்ல ஐடியா தான் பண்ணியிருக்கீங்க. இத அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க. 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நான் இத வந்து ரொம்ப இந்த மாற்றத்த ரொம்ப எதிர்பார்க்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கெல்லாம் நீ மதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்." அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க அப்படிங்கிறீங்க. நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிறக்காக எனக்கு அவ தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டுருக்கா. பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்கிறா." அப்படின்னு சொல்றாங்க. "பரவாயில்ல சுரேஷ், நீயும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மதியோட இருந்தீன்னா, மதியோட நல்ல கேரக்டர்லாம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அவள மாரி ரொம்ப நல்லவ, நேர்மையா வந்துட்டு சொல்றதெல்லாம் வந்து புரிஞ்சுட்டு பண்ற நல்ல பொண்ணெல்லாம் கிடைக்கிறது உனக்கு குடுத்து வச்சிருக்கணும். நல்ல பொண்டாட்டி தான் உனக்கு கிடைச்சிருக்கா. இப்ப புரியாது சுரேஷு. கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு எல்லாமே புரிய வரும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டு சுரேஷ் யோசிக்கிறாங்க. நம்ம ஸ்டேஷன்ல கூட இவள ஹேண்டில் பண்ணி அதாவது வீட்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தா நல்லபடியா தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற மாரி அவரும் உணர்றாரு. இத நினச்சுக்கிட்டே வந்துட்டு அங்க ஸ்டேஷனுக்கும் போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடியே இதே மாரி ஒரு பிரச்சனை வருது. வீட்ல சாப்பாடு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் திட்டுறாரு, பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இத பார்த்துட்டு, "இங்க பாருங்க ஒய்ஃபு உங்க அம்மாவுக்கு அப்புறம் உங்கள நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிறது உங்க ஒய்ஃபா தான் இருக்க முடியும். அவங்க செஞ்சு குடுத்தாங்களது என்னவா இருந்தாலும் நல்லதா தான் இருக்கும்னு சொல்லி நம்பி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா எப்படிங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க அப்படி இல்லங்க. அவ வந்துட்டு இதில உப்பு அதிகமா போடக்கூடாது, இதில காரம் அதிகமா போடக்கூடாதுன்னு என்னென்னமோ சொல்லிக் குடுக்குறா. உப்பு போட காரமா சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். வயிறு நம்ப சாப்பிட முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. "ருசிக்காக சாப்பிடாதீங்க. உடம்பு ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு அமுச்சு விட்டு வைக்கிறாரு.